நான் ரொம்ப அமைதியாக தான் கடந்து போவேன் நடக்கிற அரசியலை பார்த்து கொண்டே. ஆனால் எது ரொம்ப பெரும் தவறு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க போகுதுன்னு தெரியும் போதெல்லாம் என்னை அறியாமல் நான் வந்துடுவேன். நான் எல்லாவற்றிற்கும் கருத்து சொல்வதற்கு நான் இயக்கமோ கட்சியோ நடத்தலை, அல்லது ஒரு சார்பு நிலைப்பாட்டை நான் எடுக்கலை. நான் சாத்தான்குளத்துக்கு என்ன என்னுடைய எதிர்வினை ஆற்றினேனோ அதையே தான் வேங்கை வேலுக்கு என்னுடைய நிலைப்பாடு. அப்போல்லாம் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் கருத்தை பதிவு செஞ்சுருக்கு. நான்குநேரியிலையும் அப்படி தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதற்காக மக்களை இளைய தலைமுறையை நீங்கள் தவறாக மூலச்செலவை செய்கிறதை என்னால் ஏற்க முடியாது. 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியால் வீழ்ந்தோம் அப்படின்றது ஒரு தவறான வாதம், திரிபுவாதம். அதுபோலத்தான் இங்கே மன்னராட்சி நடக்கிறது என்பதும் ஒரு தவறான திரிபுவாதம். அப்போ என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் உதயநிதி அவர்கள் இல்லாமல் இருந்தால் யாராக இருந்தாலும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது ஒரு ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடந்ததை நீங்கள் தவறாக எப்படி ஒருத்தவங்களுக்கு சொல்லுவீங்க? அது சொல்லக்கூடாது. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய மாநாட்டிலும் சரி, விஜய் அவர்களுடைய இந்த அரங்கத்தில் பேசும்போதும் கைதட்டிய பெரும்பான்மை அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லோருமே திமுக வாக்களித்தவங்க தான். அவங்க தான் இந்த வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவரை இந்த அந்த பதவிக்கு கொண்டு வந்தாலும் இவர்களும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அப்போ திடீர்னு நீங்கள் அதை மாற்றுன்னா எப்படி மாற்ற முடியும்? அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. தவிர உடனே நான் உதயநிதி அவர்கள் பக்கம் சாயிறேனா அப்படிலாம் கிடையாது. நான் என்னுடைய பணியைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஏதாவது திட்டம் இருக்கா அரசியலுக்கு போகணும்? அப்படி நான் அரசியலில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் தான் இருக்கேன். அரசியலுக்குள்ள வரணும் எண்ணம் இருக்கு. ஆனால் நான் தான் இங்கே உடனே சரி செய்ய வேண்டிய இடத்துல அப்படின்னு இல்லை. நிறைய பேர் அவங்கவுங்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த புகழ் வெளிச்சத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்ன்றது நான் ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.